வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. 25 தொகுதிகளுக்கு பாஜக தொகுதி தலைவர்கள் நியமனம். செல்வகணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்து. திருப்புவனையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்கள் கைது. 5 பைக் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன். புதுவையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் திராவிடத்திற்கு ஆதரவாக பேசுபவர்களை எதிர்ப்பதுதான் அவருடைய கொள்கை எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், பெரியார் குறித்து பேசியதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் அவர்களே வைத்துக் கொண்டு என்னிடம் கேட்டால் எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பிய அவர், காப்பா அரபானன் உள்ளிட்ட பல்வேறு எழுத்தாளர்கள் இது குறித்து எழுதியிருக்கின்றனர். அனைத்து ஆதாரங்களையும் முடக்கி வைத்துக் கொண்டு தன்னிடம் கேட்டால் என்ன நியாயம் என்றும் தெரிவித்தார். மேலும் நம்மில் கீழானவர்கள் என்று கூறுகின்றனர். அப்படி என்றால் அவர்கள் யார் எனவும், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்கிறார்கள். தமிழர்கள் என்று பேசுவது எந்த இனத்திற்கு எதிரி உண்டு? உலகத்தில் உள்ள அனைத்து இடத்திற்கும் கலை இலக்கிய பண்பாடு கொடுத்து அடையாளப்படுத்தியது மொழித்தான் என்று குறிப்பிட்ட சீமான், பெண்ணினத்தை பற்றி பெரியார் போன்ற பல தலைவர்கள் பேசியிருக்கின்றனர். ஆனால் பெரியார் தான் என்பதனை தான் நான் எதிர்க்கின்றேன் என்றார். மேலும் கடந்த 2008ஆம் ஆண்டு வரை திருட்டு கூட்டத்தில் ஒருவனாகத்தான் இருந்ததாகவும், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் கொள்ளைகளை மாற்றிக்கொண்டதாகவும் சீமான் விளக்கம் அளித்தார். சீமானுடைய கொள்கை என்பது திராவிடத்திற்கு ஆதரவாக பேசுபவர்களையும் எதிர்ப்பதுதான் என்றார். மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க துப்பில்லாத அரசுக்கு மாநில வளர்ச்சி பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்று கூறிய அவர், பெரியார் குறித்து கருத்து தெரிவித்த தனக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் ஏன் டங்ஸ்டன் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். தனக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள் தன்னை நோக்கி எரிகின்ற செருப்பு 7 அல்லது 8 சைஸ் செருப்புக்காக இருக்க வேண்டும் என்றும், இதேபோல் முட்டை என்பதும் நாட்டுக்கோழி முட்டையாக வீச வேண்டும் எனவும் சீமானுக்கு எதிரான போராட்டம் குறித்து விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசப் போவதாகவும் சீமான் தெரிவித்தார். புதுச்சேரி பிஜேபியின் அமைப்பு தேர்தல் நிறைவடைந்த நிலையில் 65 தொகுதிகளுக்கு தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பாஜக தலைவர் செல்வகணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். புதுவை மாநில பாரதிய பாஜகவிற்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய அமைப்பு தேர்தல் நடைபெற்று வருகிறது. தேர்தல் பொறுப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டு அவர் புதுவை வந்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனைகள் நிறைவடைந்த நிலையில் முதற்கட்டமாக 25 தொகுதிக்கு தேர்வு செய்யப்பட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டனர். தேர்தல் நடத்தும் அதிகாரியான அகிலன் நேற்று பெயரை வெளியிட்டார். அதன்படி மண்ணடிப்பட்ட தலைவராக அனுஷியா நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் திருப்புவனை அம்பரீஷ், பூசுடு முரளி, மங்கலம் சபரி கிருஷ்ணன், வெள்ளியனூர் சுந்தர், உழவர்கரை கோவிந்தராஜ், கதிர்காமம் தினேஷ், இந்திரா நகர் அருள்ஜோதி, தட்டாஞ்சாவடி கவிதா, காமராஜர் நகர் கோகுலகிருஷ்ணன், காலப்பட்டு அசோக்குமார், முத்தியால்பேட்டை திருவேங்கடம், ராஜ்பவன் முருகன், பூப்பலம் ஜெயப்பிரியதர்ஷினி, உருளையன்பேட்டை சக்திவேல், முதலியார்பேட்டை புவனேஸ்வரி, அரியாங்குப்பம் வசந்தராஜா, மணவெளி பிரகாஷ் என்கின்ற லட்சுமிகாந்தன், நெட்டப்பாக்கம் சக்திவேல், பாகூர் விநாயக பாபு, மாகி பிரபுகுமார், ஞானம் கனகல வெங்கடசாமி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். புதியதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு பாஜகவின் மாநில தலைவர் செல்வகணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். திருப்புவனை பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து பல்வேறு பகுதிகளில் திருடி விற்ற 5 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் சமீப காலமாக இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி திருட்டு போனது. இது தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனுக்கு புகார் வந்தது. புகார்களை அடுத்து வாகன சோதனையை தீவிரப்படுத்த போலீசாருக்கு அவர் உத்தரவிட்டார். அதன் பேரில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி மேற்பார்வையில் நெட்டப்பாக்கம் வட்டார காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன், துணை ஆய்வாளர் வீரபத்ரன் தலைமையிலான காவலர்கள் நேற்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது திருவண்டார் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக பைக்கில் வேகமாக வந்த வாலிபரை மடக்கி விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த காவல்துறையினர் வாகனத்திற்குரிய ஆவணங்களை கேட்டனர். அதற்கு வாகனத்திற்கு உண்டான ஆவணங்கள் அவரிடம் இல்லை எனவும்
அப்போது அவர் ஓட்டி வந்தது திருட்டு மோட்டார் சைக்கிள் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று அதிரடியாக விசாரித்தனர். விசாரணையில் கோட்டக்குப்பம் சலீன் என்பது தெரியவந்தது. மேலும் திருப்புவனையில் 3 பைக், வளவனூரில் 2 பைக், முதலியார்பேட்டையில் 1 பைக் என 5 பைக்கை திருடி கோட்டக்குப்பம் கமாலுதீன் ஷேக் மெய்தீன் ஆகியோரிடம் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து கைது செய்த காவல்துறையினர் ஓட்டி வந்த பைக் மட்டுமின்றி விற்பனை செய்த 5 வண்டிகளையும் கைப்பற்றினர். பின்னர் அவர்களை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநில வணிகர் சங்க பொருளாளர் நரசிம்மனின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநில வணிகர் சங்க பொருளாளர் நரசிம்மன் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை சிறப்பிக்க புதுவை மாநில முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஆகியோர் நேரில் சென்று நரசிம்மனுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி, துணை அமைப்பாளர் வடிவேல், புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் மதிகழகன் மற்றும் துறை முன்னாள் அமைப்பாளர் செல்வராசு, சம்பந்தம் மற்றும் ரமேஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதர், நந்தா பூவராகவன், உத்தரவேல் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லாஸ்பேட்டை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் திருமால் கவுண்டர், செயலாளர் ராம், துணைத் தலைவர் குமரன், சமூக முற்போக்கு கழக தலைவர் சிவபிரகாசம், ஊடகப்பிரிவு ராஜசேகர், லாஸ்பேட்டை வன்னியர் சங்க இளைஞரணி தலைவர் ராஜாராம் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 5 மற்றும் 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி முறையை ரத்து செய்து ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமைகளை பறிக்கும் மக்கள் விரோத பாசிச பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசின் நடவடிக்கைகளை கண்டித்தும் பழையபடி 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி முறையை தொடர வலியுறுத்தி புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கல்வித்துறை எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தெய்வப்பொழிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் புதிய மின்கம்பம் மற்றும் தெருவிளக்குகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள முருகன் கோவில் தெரு, சிவன் கோவில் தெரு, ஜெயராம் நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின்னழுத்த பிரச்சனையை சரி செய்யும் பொருட்டு சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சீரிய முயற்சியால் 4,36,687 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து இதற்கான பூமி பூஜை விழா நேற்று புதன்கிழமை திருவண்டார்கோவில் சிவன் கோவில் அருகில் நடைபெற்றது. விழாவிற்கு திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மின்துறை பணியை துவக்கி வைத்தார். இதில் திருப்புவனை இணைய மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் திருவண்டார்கோவில் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முருங்கப்பாக்கம் கைவினை கிராமம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சாலையிலிருந்து தேங்காய் திட்டு லகூன் வரையான சாலைக்கு 26,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் சாலை அமைக்கும் பணி அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் செந்தில்குமார், உதவி செயற்பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒத்தவாடை வீதி பிஸ்மில் சாலை மறுசீரமைப்பு பணி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்டடி, முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட துறைமுகம் இணைப்பு சாலை, முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒத்தவாடை வீதி மற்றும் பிஸ்மில் சாலை மறுசீரமைப்பு பணி 69,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி, முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
தமிழ்நாடு அரசின் அறிவுச்சூரியன் அயோத்திதாச பண்டிதர் விருதை தமிழக அமைச்சர் சுவாமிநாதன் கவிஞர் முனைவர் சச்சிதானந்தத்திற்கு வழங்கினார். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் 2024 ஆண்டிற்கான விருது வழங்கும் விழா தமிழ்நாடு இசை மற்றும் கவின் பல்கலைக்கழக அரங்கில் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தலைமையில் அரசு செயலாளர் ராஜாராமன் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் அவ்வையருள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் 2024 ஆண்டிற்கான கவிஞர் முனைவர் சச்சிதானந்தத்திற்கு தமிழ்நாடு அரசின் அறிவுச்சூரியன் அயோத்திதாச பண்டிதர் விருதை தமிழக அமைச்சர் சுவாமிநாதன் வழங்கினார். 2023 ஆண்டில் தமிழ்நாடு அரசின் அறிவுச்சூரியன் அயோத்திதாசன் பண்டிதர் விருதை முத்தியால்பேட்டை பி. எப்புஸ்ரீ சித்தானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளிகள் பணிபுரியும் தமிழ் விரிவுரையாளர் கவிஞர் முனைவர் சச்சிதானந்தம் சென்னையில் 2 லட்சம் பொற்கிழியும் தங்கப்பதக்கமும் பெற்றுள்ளார். 2015 ஆண்டின் மத்திய அரசு பாரத் சேவாக் சமாஜ் வழங்கிய சிறந்த கவிஞர் விருதையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் தமிழ் மொழியின் இலக்கிய பேரவையின் நிறுவனராக செயலாற்றி வருகிறார். விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில செயலாளராக பணியாற்றி வருகிறார். பல்வேறு கவிதை நூல்கள், கட்டுரை நூல்கள் படைத்துள்ளார். கவியரங்கம், பட்டிமன்றம், உரையரங்கம், இசையரங்கம், நாடகம், பன்முகத்திறன் கொண்டவர். 2010 ஆண்டு கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் கவிஞர் தமிழ் ஒளியின் வீராமி காவியத்தை பற்றி கட்டுரை வாசித்தார் என்பது சிறப்பாகும். எழுச்சி கவிஞர், கவிஞர் தமிழ் ஒளி விருது, தமிழ்ச்செம்மல் விருது, சுடர் விருது, இலக்கிய விருது, பாவேந்தர் பற்றாளர் விருது என பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து அவரது புகைப்படத்தை செருப்பு மற்றும் துடைப்பத்தால் அடித்தும் நாம் தமிழர் கட்சி கொடிகளை பிடுங்கி எறிந்தும் திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே திராவிடர் விடுதலை கழகத்தினரை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தமிழகம் முழுவதும் பெரியார் அமைப்புகள் திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுவையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வரவுள்ள நிலையில் சீமானை கண்டித்து புதுச்சேரி திராவிடர் விடுதலை கழகத்தினர் நிகழ்ச்சி நடைபெறும். இடத்தை முற்றுகையிட்டு சீமானிடம் சர்ச்சை கருத்துக்கான ஆதாரத்தை கேட்டு போராட ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். இதனால் நாம் தமிழர் கட்சியின் நிகழ்ச்சி நடைபெறும் தனியார் திருமண நிலையத்திற்கு போலீசார் பாதுகாப்பு அதிகப்படுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் திருமண நிலையத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் தடுப்புகள் அமைத்து திராவிட விடுதலை கழகத்தை யாரும் உள்ளே செல்லாதவாறு தடுப்புகளை அமைத்தனர். இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட திராவிட விடுதலை கழகத்தினர் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே சீமானை கண்டித்து அவருடைய புகைப்படத்தை செருப்பால் அடித்தும் துடைப்பத்தால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சாலையோரத்தில் கட்டப்பட்டிருந்த நாம் தமிழர் கட்சி கொடிகளை பிடுங்கி எறிந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கொடிகளை பிடுங்கி எறிந்த திராவிடர் விடுதலை கழகத்தினரை கண்டித்து நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியினர் திராவிட விடுதலை கழகத்தினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்காக ஓடிவந்தனர். அப்பொழுது அவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்ததால் நாம் தமிழர் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து தந்தை பெரியார் விடுதலை கழகத்தினரை கைது செய்த போலீசார் நாம் தமிழர் கட்சியினை சமாதானப்படுத்தி நிகழ்ச்சிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் பிரைட் பிரதர்ஸ் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தொழிலாளர் சமரச அதிகாரியை கண்டித்தும் தொழிலாளர் தலைமை செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். புதுச்சேரி திருப்புவனை தொழிற்பேட்டை இயங்கி வரும் பிரைட் பிரதர்ஸ் லிமிடெட் என்ற தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக 4 தொழிலாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். அது தவறு என சுட்டிக்காட்டிய சங்க நிர்வாகிகள் 3 பேர் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்தும் சட்டவிரோதமாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் பிரைட் பிரதர்ஸ் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பிரைட் பிரதர்ஸ் நிர்வாகத்தின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்றும் நிர்வாகத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளை அங்கீகரித்து அமைதி காக்கும் தொழிலாளர் சமரச அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து தலைமை செயலகம் நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடத்தப்பட்டது.
பேரணியாக சென்ற தொழிலாளர்களை காவல்துறையினர் மிஷின் வீதி அருகே தடுத்து நிறுத்தினர். பின்னர் இந்த பேரணி எதற்காக நடத்தப்படுகிறது என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தும் முழக்கமிட்டனர். இதில் பெரியார் சிலை சிந்தனையாளர் இயக்கத்தின் அமைப்பாளர் தீனா, சேதராப்பட்டு அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் மோத்திலால், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் லோகநாதன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இறுதியாக 5 தொழிலாளர்களுக்கு மட்டும் தலைமை செயலரிடமிருந்து மனு கொடுக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் 12 பெண்கள் உட்பட 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு சாலைகளை 70 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜெகதாம்பாள் தோட்டம் தெரு, சுக்குநாத படையாச்சி வீதி, அப்பாவு நாயக்கர் வீதி மற்றும் வாரக்காரர் வீதிகளுக்கு 70 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் மற்றும் டோல்கேட் பகுதிகள் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் கிராமத்தில் பள்ளிக்கூட வீதிகள் 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி, இடையார்பாளையம் மல்லிகாம்பாள் நகர பகுதிகள் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் மண் சாலை அமைக்கும் பணி, அதைத் தொடர்ந்து மணவெளி டோல்கேட் கிராமத்தில் உள்ள மாக்கல் அவென்யூ பகுதிகள் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கு மொத்தம் 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் அப்பகுதி மக்களுக்கு சென்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி, சுரேஷ், மாவட்ட தலைவர் சுகுமாரன், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், டோல்கேட் பகுதி SP குமார், பிரியா மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி தேங்காய் திட்டு பகுதியில் துவங்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் பச்சரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்ட அதன் துவக்க நிகழ்ச்சியாக தெங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு அப்பகுதி மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை வழங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அதிமுக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். தொகுதி கழக செயலாளர் ராஜா இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேங்காய் திட்டு வார்டு செயலாளர் ரமேஷ் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் மஞ்சினி, செல்வகுமார், நடராஜ், கணேசன், ராமலிங்கம், தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா மற்றும் நிர்வாகிகள் பன்னீர்செல்வம், பாலு, ரங்கநாதன், அப்பு, சரவணன், முத்துலிங்கம், விஸ்வா, பாரத், சிம்பு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விநாயகம்பட்டில் உள்ள அரசு துவக்கப்பள்ளி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கிராம நிர்வாக அதிகாரி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி விநாயகம்பட்டில் உள்ள அரசு துவக்க பள்ளியில் மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலமுருகன் தலைமை தாங்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கிராம நிர்வாக அதிகாரி பக்ரி பூர்ணச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள் வானதி, விசாலாட்சி, ஜெயஸ்ரீபா, கிருத்திகா, தமிழ்தென்றல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது பிறந்த நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். முன்னதாக அவர் 100ஆம் ஆண்டு காலம் வாழ வேண்டி அவரது ஆதரவாளர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். தொடர்ந்து முத்தியால்பேட்டையில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், தொகுதி பிரமுகர்கள் என அனைவரும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் பிரபாகரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் 10 பேருக்கு தள்ளுவண்டியும் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தொகுதி முழுவதும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,260 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. 25 தொகுதிகளுக்கு பாஜக தொகுதி தலைவர்கள் நியமனம். செல்வகணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்து. திருப்புவனையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்கள் கைது. 5 பைக் பறிமுதல். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து அவரது புகைப்படத்தை செருப்பு மற்றும் துடைப்பத்தால் அடித்து திராவிட விடுதலை கழகத்தினர் போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி பேரணி. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.